நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இந்த சம்பவத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுது, இவங்க கிட்டத்தட்ட ரொம்ப கப்பலில் பிரயாணம் பண்ணி நடுக்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. நடுக்கடல். ஆனா இந்த நடுக்கடல்ல வரும்போது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, தத்தளித்து கொண்டிருக்கிற, மாண்டு விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை மீட்கிறதற்கு ஆண்டவர் நடுக்கடல் வரைக்கும் ஆண்டவர் வந்தார். அப்போ இந்த கப்பலை இதுவரைக்கும் ஓட்டுனவங்க, இதுல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இதை எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நடுக்கடல்ல வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று அறியணும், நம்ம வாகனத்தை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கைய நிறைய பேருடைய கையில ஓட்டுறதற்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அதை எங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னா, நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்முடைய வாழ்க்கை இன்னொருத்தருடைய கையில நம்ம கொடுத்துடக்கூடாது, இன்னொருத்தருடைய ஆலோசனைக்குள்ள கொடுத்துடக்கூடாது. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, பல பேருடைய ஆலோசனையை கேட்கறது. பல பேர் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை, இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையை என்ன பண்றாங்கன்னா, நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. மற்றவர்களுடைய ஆலோசனை, மற்றவர்களுடைய நடத்துதல், இது எல்லாத்தையும் கேட்கிறதற்கென்று ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணும். அப்போ இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை தள்ளி, உங்களை கொண்டு வந்து, உங்களை ஆசை காமிச்சு, உங்களை வேகப்படுத்தி, உங்களை ஒருவேளை உத்வேகப்படுத்தி நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் இந்த 100 நாள் ஜபத்துல யாருடைய கப்பலெல்லாம் கடலில் தனியா அமிழ்ந்து போகிற அளவுக்கு இருக்குதோ, அந்த நடு கடலில் நடந்து வந்த கர்த்தர், அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தின கர்த்தர், நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுடைய கப்பல் மூழ்கி போகாதபடி காற்றை கர்த்தர் அமைதியாக்கி, இறையாதே அமைதலாய் இரு சொல்லி, ஆமென், அந்த நடு கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த கப்பலை கர்த்தர் சமாதானமான இடத்திலே நடத்த வல்லவர். ஆமென். அப்போ எல்லாரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க யாருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய லைஃபை ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா நம்ம சொல்ல முடியும், எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா ஒரு சின்ன 1 மணி நேரம், கொஞ்ச நேரத்தினுடைய ஆண்டவருடைய சந்திப்பு. நீங்க வேதத்துல ஒரு புதிய ஏற்பாட்டின் காலத்துல சகேயு என்கிற ஒரு மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் சந்திச்ச கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்போ நம்ம ஆண்டவரை சந்திக்கிறது ஒண்ணு இருக்குது, ஆண்டவர் நம்மளை ஒரு 15 நிமிஷம் சந்திச்சிட்டாருனாரே நம்முடைய வாழ்க்கை மிக வெற்றியான வாழ்க்கையாய் மாறும். இன்றைக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய கப்பலை யாரும் ஓட்ட வேண்டாம், என்னுடைய கப்பலை உலகத்தில் இருக்கிற யாரும் ஓட்ட வேண்டாம், என்னுடைய கப்பலை, என்னுடைய வாழ்க்கையை மாலுமையாகிய உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். நீங்க ஆலோசனை கொடுத்து நீங்க என்ன நடத்தி, நீங்க என்ன சந்திச்சு, நீங்க என்னோட பேசி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை கிருபையாய் நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சந்திக்கிறாரு, 10 மினிட்ஸ். அந்த 10 நிமிஷத்துல அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, அப்படியே தலைகீழா மாறுது பாருங்களேன், வித்தியாசமா மாறுது பாருங்களேன். இந்த 100 நாள் ஜபத்துல நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை பர்சனலா கர்த்தர் உங்களை சந்திக்கணும்,
சந்திக்கணும். நீங்க ஆண்டவரை சந்திக்கணும். உங்க ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டாகணும். ஆண்டவர் நம்மோட கூட பேசணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு கொஞ்ச நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவரே கொஞ்ச நேரம் என் கூட வாங்கப்பா, என் தொழில் இடத்துல வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்கப்பா, நீங்க சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். அந்த 10 நிமிஷத்தினுடைய சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமானால் இந்த 100 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற இந்த நேரம் நிச்சயமாகவே வீணாய் போவதே இல்லை. கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா நீங்க எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே, என் கூட நடந்து வாங்க, என் கூட நடந்து வாங்க ஆண்டவரே. நான் டிராவல் பண்ணும்போது என் கூட இருங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய ஆற்றலை நான் உணரணும், உங்க தொடர்பை நான் உணரணும். சொல்லுங்க, நீங்க என்ன சந்திக்கணும், நீங்க என்னோட பேசணும். இந்த ஜபத்துல நீங்க என்னுடைய வீட்டிற்கு வரணும், என் சூழ்நிலையை பார்க்கணும். இப்போ படுத்து கிடக்கிற வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் ஆண்டவருடைய சந்திப்பு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வருவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சந்திப்பு நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நீங்க உணரணும், நீங்க ஏசப்பா உங்க கூட நடந்து வருகிறத உணரணும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களை சந்திக்க வருவார். நீங்க படுத்திருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வருவார். நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் கடந்து வருவார். நீங்க வண்டி ஓட்டும் போது அந்த மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறது, நீங்க சந்திச்சு பாருங்களேன். ஏசப்பாவை தனியா உங்க அறையில சந்திச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையினுடைய உயர்வை ஒரு மனுஷனாலும் கண்டிப்பா சொல்றேன் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய சந்திப்பு அவ்வளவு மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா.